ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காரமடை டீச்சர்ஸ் காலனி லொக்கேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கோம். ஸோ இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் டவுன். ஸோ டெம்பிள் டவுனில் ஒரு அழகாக ஒரு 3 BHK ஒன்று பண்ணியிருக்காங்க. சரி வாங்க உள்ளே போய் என்னென்ன எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் டைல்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் போர் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல் சம்ப் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 ஓப்பனிங் கேட், அதுவும் ஸ்டீல்ல பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ வீடே பார்த்தீங்கன்னா எலிவேஷன்ல இருந்து நல்ல டோர் பார்த்தீங்கன்னா டீக்குட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் எல்லாமே பெரிய ஓப்பன், அதாவது 4க்கு 3 ஓப்பன், பெரிய ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்பவுமே ஏர் வந்து சூப்பராகவே வந்து உங்களுக்கு உள்ள வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ரூம்ல இருக்கோம். அந்த லிவிங் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு 20ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிவிங் ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபால் சீலிங் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ அழகா அதுக்கு சென்ட்ரல்ல ஒரு டிசைனிங்கா ஒரு லைட் சீட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி டிவி யூனிட் பாருங்க, டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்ல பக்காவா பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டிவி வந்து இங்க நீங்க சூப்பராகவே வச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோபா செட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் V-ஷேப்ல சோபா செட்டு அதுக்கேற்ற மாதிரி வியூவில் டிவி யூனிட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வைக்கிறதுக்காக சும்மா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 3D பெயிண்டிங் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க கிரைனட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ SS-ல தான் கைப்பிடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பக்கா குவாலிட்டியில தான் இந்த வீடே இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்ல தான் இருக்கும். ஒரு 10க்கு 16 ஒரு பெரிய கிச்சன் பண்ணியிருக்காங்க. டைனிங் பிளஸ் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அது போக கபோர்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சிமினியோடய பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ பிளைவுட்ல தான் பண்ணியிருக்காங்க. பிளைவுட்ல பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் ரொம்பவே வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு வீடு தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது போக உள்ள வெளியே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பூஜா யூனிட். இது பூஜா யூனிட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கபோர்ட் ஒர்க் மேலே பண்ணியிருக்கோம். அது வந்து பூஜாக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜும், ஒரு பெரிய ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வீடு வந்து எந்த ஒரு ஸ்பேஸுமே வேஸ்ட் ஆகாம சூப்பராகவே பண்ணியிருக்கோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 ஒரு பெரிய சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அது போக கபோர்ட் ஒர்க் எல்லாமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஜுவல்ஸும் வச்சுக்கலாம், துணியும் வச்சுக்கலாம். அது போக வேற மெட்டீரியல் ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல் இருந்தாலும் மேலே செட் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. நீங்க அயன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேன் கூட செட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளைவுட் மெட்டீரியலுங்க. அது போக ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உள்ள கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டே இருக்கு. நம்ம அதையும் போய் வெளியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லாமே செட்டப் எல்லாமே பார்த்தாச்சு. மேலே ஒரு 2 BHK கொடுத்துருக்கோம். 2 BHKனா 2 பெட்ரூம் இருக்கு. மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இருந்து மேலே ஏறி வந்தோம்னா ஒரு பெரிய 3D பெயிண்டிங் அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு அட்ராக்டிவா இருக்கும். அது போக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, டிசைனிங் லைட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியலாக தாங்க கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கும். நைட் டைம்ல இதெல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ நம்ம 2 BHKன்னு சொல்லியிருந்தோம், 2 பெட்ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மேலே வந்திருக்க கிரவுண்ட் +1 டைப்ல பண்ண ஒரு வீட்டில் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 2வது மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸோ இதுலயும் கபோர்ட் ஒர்க்ல எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைப்ல பண்ணியிருக்காங்க. இதுலாமே ஸ்லைடிங்ல கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங்லன்னு பார்க்கும்போது சும்மா சூப்பராகவே இருக்குங்க. மேலேயும் கபோர்ட் ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்த மாதிரியே பக்காவா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கீழே வந்து மேலே தனியா ரூம் இருக்கும். ஸோ டிவி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே கீழேயும் ஒன்று டிவி வச்சுக்கலாம், மேலேயும் ஒரு டிவி வச்சுக்கலாங்க. அது போக ஒரு அட்டாச்சா ஒரு டாய்லெட்டும் பண்ணியிருக்காங்க. கீழேங்கிற மாதிரி உள்ள வாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி பேரிவேர் தான் பண்ணியிருக்காங்க. உள்ள குவாலிட்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. ஸோ டைல்ஸ் எல்லாமே பாருங்க இவ்வளோ கிளியரா இருக்குங்க. நம்ம 3rd பெட்ரூம், அதாவது ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். செகண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். அது போக இது ஒரு 3வது கிட்ஸ் பெட்ரூமுங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 11ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். கிட்ஸுக்காகவே பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். மேலே கீழே எல்லாமே பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அது போக ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ்ல பக்கா நம்பர் 1 குவாலிட்டி பேரிவேர்ல தான் பண்ணியிருக்கோம். எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருக்கோங்க. ஃப்ளோர்ல ஒரு 2 பெட்ரூம் பார்த்துருப்போம். அதுல இருந்து நம்ம வெளியே வந்தோம்னா ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடுகள் இல்லைன்னு நினைக்க வேணாம், சுத்தியும் பாருங்க நிறைய வீடு இருக்குங்க.
ஒரு வீடு 2 வீடு கிடையாது, ஒரு 50 வீடு 100 வீடு பக்கம் நம்மளுக்கு கண்ணு கெட்டின தூரம் வெளியே இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 450 வீடு பாத்தீங்கன்னா உள்ளேயே இருக்கு. ஸோ உள்ள மேல ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க ஸ்டெப்ல இருந்து மேல போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ்ல தாங்க இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டேங்க் கொடுத்துருக்கோங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா உப்பு தண்ணிக்கும் டேங்க் கொடுத்துருக்கோம். உப்பு தண்ணிக்கு இண்டிவிஜுவல் நம்ம போர் போட்டு வச்சிருக்கோங்க. நல்ல தண்ணியும் இப்போ வந்து ப்ரொவிஷன் வந்துருச்சு. ஸோ எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு வீடு, எத்தனை பேர் குடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்பவே நீங்க பார்க்கலாம். ஏன்னா வீடு வந்து யாருமே வீட்டு பக்கத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீலிங்கும் பட வேணாம், கவலையே பட வேணாம். ஏன்னா சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க, வாங்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா மட்டும் அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில் வந்து நம்ம பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.